ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி வச்சு நம்ம செய்யலாம். இந்த மழை காலத்தில் நம்ம கண்டிப்பாக இந்த மெத்தட் சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த மெத்தட் வந்து ரொம்ப வாசனையாக இருக்குங்க. ஏன்னா மசாலாவெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். பிகினர்ஸுக்கு ஃபஸ்ட் டைமில் அட்டகாசமாக வரும். இதோட வாசனை வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ நாட்டுக்கோழி நான் எடுத்துக்கிட்டேன். அதை சுட்டு அவங்க நல்லா க்ளீன் பண்ணி தருவாங்க. அதை நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு 2 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. 3 இல்லைனா 4 விடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நாட்டுக்கோழிக்கு கண்டிப்பாக விடணும். சூடாகாமல் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கலாம். தனியா இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பீஸ் சுருள் பட்டை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 கிராம்பு, ஜாதி பத்திரி ஒரு 2 பீஸு. இதெல்லாமே உடம்புக்கு நல்லது செய்கிறது தான். அன்னாச்சிப்பூ 1 பூ, மிளகு 1 ஸ்பூன். மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் என்னோடய காரத்துக்கு ஒரு 6 மிளகாய் 7 மிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ இதை சிம்லே வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும். இது எண்ணெயில் தான் நம்ம வறுக்கிறோம்ன்றதால ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு 2 நிமிஷம் சிம்லே வச்சு இதை வறுத்து எடுத்துருங்க. இந்த வறுபட்ட மசாலா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது ஆறணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிடலாம். அதே பேனில் இருக்கிற எண்ணெயிலே பூண்டு போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 பூண்டு அளவு சேர்த்துருக்கேன். 15-20 பல்லுக்கிட்ட இருக்கும். இது நாட்டு பூண்டு, சின்ன சின்ன பூண்டு. பூண்டு பொன்னிறம், அதாவது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் வெங்காயம் 4 வெங்காயம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை மிக்சியில் நம்ம அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். பெருசு பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 கிலோவுக்கு. இது நல்லா பெருசு பெருசாகவே எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி கண்டிப்பாக நல்லா வதங்கணும். எல்லாமே சுருண்டு வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ஆறிடிச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம், ஃபைனாக அரைச்சிக்கலாம். அடுத்தது இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும். மசாலாவும் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அதுக்கப்புறம் ஆறின வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த எடுத்து அந்த மசாலா கூடவே போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். ஏன்னா அந்த மசாலாவும் இன்னும் நல்லா ஃபைனாக வரணும்ல. அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி திரும்பவும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மசாலா ரெடிங்க. இப்போது வேக வச்ச சிக்கனும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் 2 விசில் வச்சேன். எனக்கு 2 விசில்லே நல்லா கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. வேகலைன்னா இன்னொரு விசில் கூட விட்டுக்குங்க. இப்போ அதே பேன்லே ஒரு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா மசாலா ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிட்டோம். இது வாசனைக்காக தான், ஜீரணமாகறதுக்கும். சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. ஏன்னா அது வெடிக்கும், உங்கள் மேலே தெரிக்கும். அதனால் இப்போது வெங்காயம் ஒரு வெங்காயம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்குங்க. இது நல்லா அந்த வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணமாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த அரைச்சி வச்சு நம்ம செய்கிறது. இப்போ இந்த மசாலாவையும் கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா குக் ஆகணுங்க. இது நல்லா குக் ஆகி கொஞ்சம் லைட்டாக சுற்றி எண்ணெய் பிரியும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினீங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். இது நாட்டுக்கோழிக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த சிக்கன் எடுத்தாலும் நீங்கள் செய்யலாம். பட் ஆனால் நாட்டுக்கோழின்னா இன்னும் நமக்கு ரொம்ப இந்த குளிர்காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது செட்டிநாடு ஸ்டைல் சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது ஹையில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம
மிடில் வைக்கணும். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு பாதி உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா அது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொதித்து வெந்து வரும்போது கறியில் உப்பு ஊறிடும். அதுக்கப்புறம் மீதி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஹைக்கும் லோவுக்கும் மிடில் வச்சு இப்போ செய்யணும். சரிங்களா? கொதி வர்றதுக்கு முன்னாடி ஹையில் வைக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் மிடில் வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரெக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ ஊற்றிக்கோங்க. திக்காக வேணுனாலும் திக்காக வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நான் அதை பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்ததும் திரும்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மூடணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சு இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வைங்க. நடுவில் கண்டிப்பாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சிம்மில் தான் வைக்கணும். அவ்வளோ அருமையாக வருங்க. இது ஒரு முறை நீங்கள் செஞ்சிங்கன்னா இனி இதே மெத்தட் தான் செய்வீங்க. அவ்வளோ அருமையாக வரும். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய்லாம் அப்படியே சுற்றி பிரிஞ்சு நல்லா வரும். நான் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. நல்லா மணக்க ஒரு சிக்கன் குழம்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இதுதாங்க. செட்டிநாடு ஸ்டைல் ஏன் இன்னமும் ஃபேமஸாக இருக்குன்னா இந்த மாதிரி அரைச்சி செய்கிறது தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம்லேயே சூப்பராக வரும். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி சாப்பிட்றதுக்கு அப்படியே தூண்டுதுங்க இந்த வாசனை. நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக எப்பையும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக டக்கராக இருக்கும். அடுத்த டைம்லேயும் நீங்கள் இதே மெத்தடை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இந்த மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் கண்டிப்பாக நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. அதுவும் இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு நீங்கள் இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிமையாயிடுவீங்க. நான் இன்றைக்கி என்னோடய டிஃபனுக்கும் சாதத்துக்கும் நைட்டு சப்பாத்திக்கும் சேர்த்து கிரேவி செஞ்சுருக்கேங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். இதோட வாசனை எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, சாப்பிடாமல் இருக்க முடியல. அதனால் நான் ஒரு 11 மணி ஆனாலும் நான் தோசை சுட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.